41 வருஷம் ஏஷியா கப் வரலாற்றில் முதல் முறையாக ஏஷியா கப் ஃபைனலில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோத போகிறாங்க துபாயில். அது இந்த 2025 ஏஷியா கப்பில். இதில் 1986 இந்தியா நான் ஏஷியா கப் ஆட மாட்டேன், ஸ்ரீலங்காவுக்கு போக மாட்டேன், எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி வித்ட்ரா வாங்கினாங்க. 1990 பாகிஸ்தான் வித்ட்ரா வாங்கிட்டாங்க. பல தி கிரேட் டீம்ஸ் வந்திருக்கிறாங்க, பல கிரேட் கேப்டன்ஸ் வந்திருக்கிறாங்க, கிரேட் பிளேயர்ஸ்லாம் இருந்திருக்காங்க. ஒரு பக்கம் சச்சின் டெண்டுல்கர், ஷேவாக், கங்குலி, டிராவிட், யுவராஜ் சிங், கைஃப், அனில் கும்ப்ளே, ஹர்பஜன் சிங், ஜகீர் கான், இப்படி ஒரு டீம்னா இன்னொரு பக்கம் இன்சோம், சோயப் அக்தர், வசீம் அக்ரம், யூசுப் எஹானா, யூனிஸ் கான், மொயின் கான், அப்துல் ரசாக், சமி, டேனிஷ் கனேரியா அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதே கிடையாது. ஆனால் குறுக்க அந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு ஸ்ரீலங்கா வந்துருவாங்க. நான் 2000 ஏஷியா கப் பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். ஏஷியா கப்னா ஒன்று இந்தியா ஸ்ரீலங்கா, இந்தியா 8 தடவை, ஸ்ரீலங்கா 8 தடவை. சூரியகுமார் யாதவ் பாகிஸ்தானை ஜெயிச்சுட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ரைவல்ரியா அப்படின்னு சொல்லிட்டு ரைவல்ரெலாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இப்போ சூரியகுமார் யாதவ் கேட்கணும், என்னங்க ரைவல்ரி இருக்குதா ஃபைனலில்? இது ஒரு பக்கம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா இப்போ இவ்வளோ பரபரப்பு, ஹேண்ட் ஷேக் பண்ணலை. ஐசிசிக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு லெட்ரு, மெயிலு, மெசேஜ் நான் அனுப்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃப்ரி சாரி கேட்டு அதை வீடியோவை பாகிஸ்தான் போட்டு, அப்புறம் சூரியகுமார் யாதவ் கடைசியாக இந்த பஹல்காம் அட்டாக்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த விக்டரியை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், அவங்க கூட நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறத சொன்னதை இப்போ பிரச்சனையாகி ஐசிசி என்கொயரி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஃபர்ஹானுக்கு, ஹாரிஸ் ரஃபுக்கு அவங்க காட்டினாங்கள சிம்பிள், அதுக்கெல்லாம் என்கொயரி நடக்க போகுது. ஸோ அதாங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ட்ராமா. ஒரு மாதிரி டவுட்டோட இருந்தாங்க, அன்பிரடிக்டபிளாக பாகிஸ்தான் இருந்தாங்க, பட் உள்ளே வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுங்களேன், இந்தியாவா பாகிஸ்தானா? கமெண்ட் பண்ணுங்க.